Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Khudhu min amwalihim sadaqatan tutahhiruhum. Faqala Rasulullah sallallahu alaihi wasallam, hasinu amwalakum bi zakati, kama qala alaihi salatu wassalam. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சதையும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படை அனலங்களான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நான் நம்பிச்சார்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாம் நிலவட்டமாகுக. எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க இந்த ரமலானுடைய நாட்களில், ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்கின்ற துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. ரமலானுடைய நாட்களில் அல்லாஹ் அருளுகின்ற, இறக்குகின்ற எல்லா ஹைர்களையும், எல்லா பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். ரமலானுடைய நாட்கள் முதல் 10 நிறைவு செய்கின்ற கட்டத்தில் இரண்டாவது 10 எதிர்நோக்கியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியது போல் அவ்வளவு ரஹ்மத்தும், முதல் 10 ரஹ்மத்தினுடைய 10, பௌசத்துகு மக்ஃபிரத்தும், நடு 10, இரண்டாம் 10 என்பது அது பாவ மன்னிப்பிற்கான 10 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட அந்த மக்ஃபிரத்தினுடைய, பாவ மன்னிப்பினுடைய 10 எதிர்நோக்கியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்களில் அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா வ ഖതാயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தையும் எங்களுடைய சிறு தவறுகளையும் நீ மன்னிப்பாயாக அப்படின்ற துஆக்களை அதிகமாக நாம் ஓத வேண்டும். ரமலானுடைய நாட்களில் பொதுவாகவே நம்மள்கிட்ட ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதிகமான அமல் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்களில் ஆர்வம் காட்டுகின்றோம். சமுதாயத்தில் ஒரு விஷயம் அது ஆர்வம் காட்ட மறந்த அல்லது தவறான முறையில் ஆர்வம் காட்டுகின்ற ஒரு அமல் இருக்குது. அது எல்லாருமே இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். அது என்னன்னு சொன்னால், ஜகாத் அப்படின்ற விஷயத்தில் இன்னைக்கு சமுதாயத்தில் ஆர்வம் காட்டலை, அல்லது ஜகாத் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி நாம் ஜகாத் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றோம். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில், குறிப்பாக நம்ம ஊரில், நம்ம மஹல்லாக்களில் நோயாளிகள் அதிகமாக உருவாகிட்டு வர்றாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக இருக்குது, இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆச்சரியத்திற்குரிய விஷயம், இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் புற்றுநோய்கள் அதிகமாக உள்ள நோயாளிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதிகமாகி வராங்க. இது சும்மா பேசுகிற விஷயம் அல்ல, முழுக்க முழுக்க சில மாதங்களாக ஆய்வு செஞ்சு பேசப்படுகின்ற விஷயம். இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் நோயாளிகள் அதிகமாகிட்டு வர்றாங்க, மாற்றுத்திறனாளிகள் அதிகமாகிட்டு வர்றாங்க. அதே மாதிரி ஒரு பெற்றோரை, தந்தையை இழந்த பிள்ளைகள் அதிகமாகிட்டு வர்றாங்க. இரு பெற்றோரையும் இழந்த பிள்ளைகள் நம்ம மஹல்லால, வெளியூரில், வெளி மாநிலத்தை பற்றி பேசுகிற நம்ம மஹல்லால நடக்கிற விஷயம். இரு பெற்றோர்களை அல்லது ஒரு பெற்றோரை இழந்த பிள்ளைகள் அதிகமாகிட்டு வர்றாங்க. கணவனை இழந்த, கணவன் மௌத்தான அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்மணிகள் இன்னைக்கு நம்ம மஹல்லால அதிகமாகிட்டு வர்றாங்க. இந்த குடும்பத்தில் நிறைய தேவைகள் இன்னைக்கு அதிகமாகிட்டு வருது. வருத்தத்திற்குரிய விஷயம், நோய் வாய்ப்பட்ட அதிகமான
பெண்கள் தங்கள் மருத்துவத்திற்கு செலவில்லாமல் சில உயிர்களையும் நாம் பறிகொடுத்திருக்கின்றோம் நம்ம மஹல்லாக்கள். டேட்டாஸ் இருக்கு, வேண்டும்ன்றவங்க தனிப்பட்ட முறையில் கேட்டால் கொடுப்பதற்கும் நான் தயார். சில உயிர்களை நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம மஹல்லால நாம இழந்துட்டோம். என்ன காரணம் பார்த்தா, அவங்களுக்கு நோய் இருக்குது, ஆனால் மருத்துவம் பார்ப்பதற்கு வசதி இல்லாமல் நிறைய இடங்கள்ல மருத்துவம் கிடைக்குது. ஆனா அதை பார்ப்பதற்கும் கூட சில வசதிகள் வேண்டும். அந்த அடிப்படை வசதி கூட இல்லாமல் சில உயிர்களை நாம நம்ம மஹல்லாக்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா பறி கொடுத்திருக்கின்றோம். டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் அதிகமா இருக்கிறாங்க நம்ம மஹல்லால. புற்றுநோய் முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ சமீப காலமா நம்ம சமுதாயத்துல அதிகமாயிட்டு வருது. பெண்கள் சம்பந்தப்பட்ட புற்றுநோய், ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் எல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் அதிகமாகிட்டு வர்ற ஒரு புறம், அடுத்த தலைமுறையினர்களாவது இந்த சமுதாயத்தை காப்பார்கள், அடுத்த சமுதாயத்தினர்கள் பாதுகாத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தா, அடுத்த சமுதாயத்தினர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னா, படித்து வேலை இல்லாத அல்லது திறமை இருந்தும் பொருளாதார வசதியின்மை காரணத்தினால் தங்களுக்கு ஏற்ற தகுந்த படிப்பை தொடர முடியாத பிள்ளைகள் அதிகமாகிட்டு வர்றாங்க. அத்தா அம்மா பேசுறது இல்ல, 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அடுத்து அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யோசிக்காத பெற்றோர்கள் இன்னைக்கு நம்ம மஹல்லால அதிகமாகிட்டு வர்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரியான சூழல் ஏற்பட, இன்னொரு பக்கம் யாசகர்கள் அதிகமாகி வரக்கூடிய சமூகமாக நம் சமூகம் மாறி வருகின்றது. அதிகமா முன்னாடி இருந்த வருஷத்துக்கும் இப்போ உள்ள வருஷத்துக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். போன வருஷம் யாசகம் கேட்டவர்களை விட, அது வெளியூரோ அல்லது வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் அப்படின்றத தாண்டி நம்ம உள்ளூர்ல நம்ம மஹல்லால நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் என்னாச்சுன்னு சொன்னா, யாசகர்கள் பிறர்கிட்ட போய் தங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் அதிகமாயிட்டு வர்றாங்க. இது சம்பந்தமா சர்வதேச அளவுல ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. இந்தியாவில் குறிப்பா இது சம்பந்தமா ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. என்னன்னு சொன்னா, சச்சார் கமிட்டி நடத்திய ஆய்வு. கிட்டத்தட்ட வாழக்கூடிய மக்கள்ல முஸ்லீம்கள்ல 25% முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஏழைகளாக வாழ்கின்றார்கள். உலகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ஊரை கூட எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல 4 முஸ்லீம் இருக்காருன்னா அதுல ஒரு முஸ்லீம் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழையாக வாழ்கின்றார். இது நம்ம மஹல்லால நடக்கிற விஷயம். சமீப காலமா ஒரு சில விஷயங்களை இது மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக வேண்டியே கொஞ்சம் ஆய்வு செய்கின்ற பொழுது எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம மஹல்லால இருக்கக்கூடிய பெண்கள்ல 56% பெண்கள் தங்களுக்கு சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வசதி இல்லாத பெண்களாக இருக்கிறாங்க. ஆண்களை விட பெண்கள் கிட்டத்தட்ட 43% இந்த விஷயத்துல அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மஹல்லாவாக நம்முடைய மஹல்லா மாறி வருகிறது. 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 60 பேர் ஏழைகளாக என்ன செய்யறோம் சொன்னா மாறி வருகிறது. ஒரு புறம் உயரமான கட்டிடங்கள், அதிகமான பிரம்மாண்டமான கட்டிடங்களை பார்த்து வியக்கின்ற நாம், இன்னொரு புறம் இவ்வளவு தேவையோட முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நம் சமூகத்தில் அதிகரித்து வருகிறது என்பது கவலைக்குரிய விஷயம். இதெல்லாம் ஏன் ஏற்படுது, எங்க தவறிழைக்கணும்? ஒரு பக்கம் சமுதாயம் நம்ம ஊர் ரொம்ப டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது, பல வேல்யூபிளான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான தேவைகள் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இப்போ எங்க தவறு இழைக்கின்றோம், நம்ம சமுதாயத்துல எங்க மிஸ்டேக் பண்றோம்னு பார்த்தா 4 விஷயம். இந்த 4 விஷயத்தை கவனிக்க தவறிவிட்டோம். அதை கவனிக்காததன் விளைவுதான் சமுதாயத்துல இவ்வளவு வெளியே சொல்லாம எத்தனையோ நபர்கள் தங்களுக்குள்ளாக தங்களுடைய தேவைகளை மறைத்து வாழக்கூடிய சமூகத்துல இன்னைக்கு நம்ம மஹல்லால நிறைய பேர் இருக்கிறாங்க. 4 விஷயத்தை நாம் தவறிவிட்டோம். அல்லாஹ் தஆலா ஜக்காத் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடமையாக்கி இருக்கின்றான். உலகத்துல இது போன்ற வறுமை ஒழிப்பு திட்டத்தை எந்த ஒரு நபராலும் அந்த ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமாக, பொருளாதார வலிமை படைத்த சமுதாயமாக மாறணும்னு சொன்னா இந்த ஜக்காத் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சமூகம் சிறந்த சமூகமாக மாறும். 4 விஷயத்துல நாம ஜக்காத்துல கவனிக்க தவறிட்டோம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஜக்காத்து தம் மேல கடமை அப்படின்றதே நம்மள சில பேருக்கு விளங்காம இருக்கிறோம். ஜக்காத்து என் மேல கடமை, எனக்கு இவ்வளவு நிசாப், என்கிட்ட இவ்வளவு சேவிங்ஸ் இருக்குது, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இவ்வளவு அல்லாஹ் தஆலா எந்தெந்த விஷயங்கள் அளவுகோலாக ஜக்காத்தை நிர்ணயித்திருக்கின்றானோ அந்த நிர்ணயம் பெற்று அதிகமான பெண்களை உடைய குடும்பத்தினர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன் மேல ஜக்காத்து கடமை இல்லை அப்படின்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது என்ன ஆச்சுன்னு சொன்னா,
ஜக்காத்தை நிறைவேற்றுறவங்க சரியான முறையில் நிறைவேற்றலை. எப்படி நினைச்சிட்டோம்னு சொன்னா, ஜக்காத் அப்படின்னு சொன்னா போன வருஷம் ஒரு 10,000 ரூபாய் ஏதோ நம்ம எடுத்து, ஜக்காத்து வேற சதக்கா வேற, இன்னும் அதுக்குண்டான அந்த விளக்கத்தையே தெளிவாக நாம வழங்காம இருக்கிறோம். போன வருஷம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டோம், இந்த வருஷம் ஒரு 12,000 ரூபாய் எடுத்து கொடுத்துருவோம். அல்லது வருத்தத்திற்குரிய விஷயம், இன்னைக்கு மாற்று மத சகோதரர்களுடைய கடைகளில் கூட ஜக்காத்து சதக்காவிற்கான துணிமணிகள் கிடைக்கும் அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. நீங்க நாம என்ன நினைச்சிட்டோம்னு சொன்னா, சரி அந்த துணிமணியை வாங்கி ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, வருத்தத்திற்குரிய விஷயம் இல்ல, இமாம்கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஜக்காத்து நிறைவேறிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தவறான எண்ணத்தில் என்ன செய்யறோம்னு சொன்னா, ஜக்காத் அப்படின்ற கோணத்துல நாம ஒரு விஷயத்தை என்ன செய்யறோம்னு சொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மூணாவது நாம கவனிக்க தவறிய விஷயம் என்னன்னு சொன்னா, சில நபர்கள் கொடுக்கின்றார்கள், ஆனால் கொடுக்கின்ற அந்த விஷயம் சரியான நபரிடத்தில் கொண்டு போய் சேரவில்லை என்பதுதான் உண்மை. ஜக்காத்தை கொடுக்கிறோம், ஆனா என்ன செய்யறோம் சொன்னா, யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட கொடுக்காம ஜக்காத்து அப்படின்ற பேர்ல ஏதோ ஒண்ணு நாம் என்ன செய்யறோம் சொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தெள்ள தெளிவாக குர்ஆன் அல்லாஹ் தஆலா 8 நபர்கள் என்ன செய்யறான்னு சொன்னா ஜக்காத் வாங்குவதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துறான். அந்த 8 நபர்களை தவிர்த்து வேற எந்த காரியத்துக்கும் ஜக்காத் கொடுக்க கூடாது. 8 பேர் அல்லாஹ் தஆலா தெளிவா, நம்ம அதுக்காக தஃசீர்களையோ அல்லது வேறு சில விளக்கமான ஹதீஸ்களையோ பார்க்க தேவையில்ல. அந்த ஆயத்தை எடுத்து படிச்சு பார்த்தாலே நமக்கு எளிதான முறையில் புரியக்கூடிய விஷயமாக அந்த 8 நபர்களுக்கு தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இதை தவிர்த்து வேற எந்த விஷயத்திற்கும் ஜக்காத் கொடுப்பது கூடாது. அந்த 8 நபர்களை என்ன செய்யறோம்னு சொன்னா நாம கொடுக்க தவறிடுறோம். நாம் என்ன நினைச்சிட்டோம் சொன்னா, ஜக்காத்னா ஒரு சில சில்லறைகளை மாற்றி வைத்து வீடுகளில் வந்து யாசகம் கேட்கக்கூடிய, அல்லது நமக்கு பரிச்சயமான அல்லது பள்ளிவாசலோடு தொடர்புடைய நபர்கள்ட்ட கொண்டு போயிட்டு கொஞ்சத்தை எடுத்து நாம் என்ன செஞ்சிடும், ஒரு தொகையை நாம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஜக்காத் நிறைவேறிச்சு அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த 8 நபர்களிடத்தில் கணக்கிட்டு சரியான என்ன செய்யணும் சொன்னா தொகையை, ஜக்காத்தை கொண்டு போய் அவர்களிடத்தில் சேர்க்க வேண்டும். கிதாபில் எழுதுறாங்க, 8 நபர்கிட்ட கொடுத்து மில்கியத் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. 8 நபர்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அந்த நபர்கிட்ட நமக்கான ஜக்காத்தை கொண்டு போய் கொடுத்து, இது உனக்கு சொந்தம், நீ நாடிய வகையில் என்ன செய்யலாம், அதை நீ வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மில்கியத்தையும் என்ன செய்யணும்னு சொன்னா நாம செய்யணும் அப்படின்ற மாதிரி கிதாபில் எழுதுறாங்க. 3 விஷயத்தை நாம. 4வது விஷயம், கொடுக்கின்ற நேரத்துல நாம டைரக்டா இன்வால்வ் ஆகாம என்ன செஞ்சுட்டோம்னு சொன்னா, இடையில ஏதாச்சும் மீடியேட்டர்களை வச்சு இவங்க மூலமா சில விளம்பரங்களை பார்த்து என்ன செய்யறோம்னு சொன்னா, ஜக்காத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கின்றோம், எங்கள்கிட்ட நீங்க தொகையை கொடுத்தா போதும் அப்படின்னு பார்கோட இந்த அக்கௌண்ட் நம்பரையோ பார்கோடையும் கொடுத்துட்டா அதுல ஒரு தொகையை, கணிசமான தொகையை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஜக்காத்து வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு மாதிரி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 4 விஷயத்தை கவனிக்காததன் விளைவு தான் இன்னைக்கு நம்ம மஹல்லாக்கள்ல வருத்தமான விஷயம். அவ்வளவு ஏழைகளை நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ரமலான்ல எப்படி எல்லா விஷயங்களின் மீது ஆர்வம் காட்டுகின்றோமோ அதே போன்று ஜக்காத் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சமுதாயம் அதிகமாக என்ன செய்யறோம் சொன்னா கவனக்குறைவோடு இருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 32 இடங்கள்ல ஜக்காத் குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான். தொழுகையை எடுத்துக்கங்களேன், நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். தொழுகையை எடுத்துக்கிட்டா சில சலுகைகள் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். உங்களால இப்படி தொழ முடியலன்னா நீங்க இப்படி நீங்க செய்யலாம், தொழுதுக்கலாம், குறைந்தபட்சம் தொழுகை நிறைவேற்றணும் சில சலுகைகளோடு. நோன்பு அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான், நோன்புல சில சலுகைகள் உண்டு. பயணத்துல இருந்தா, நோயாளியா இருந்தா அவர்களுக்கு சில சலுகைகளை வழங்குகின்றான். ஹஜ்ஜில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தினருக்கு சில சலுகைகளை பெற்று தந்திருக்கின்றார்கள். தந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மகன் அத்தாவால் ஹஜ் செய்ய முடியாது, அவருக்காக நான் ஹஜ் செய்யலாமா, அவர் மீது கடமை, ஆனால் அவருக்காக நான் ஹஜ் செய்யலாம், தாராளமா நீங்க செய்யலாம்னாங்க. இப்ப மற்ற கடமைகளில் அல்லாஹ் தஆலா சலுகையை கொடுத்திருக்கின்றான். ஆனா ஜக்காத்துல மட்டும் எந்த வித சலுகையுமே கிடையாது. நீங்க ஹதீஸ்களை குர்ஆன்ல எங்க போய் தேடினாலும் ஜக்காத் என்று வருகின்ற பொழுது அந்த ஜக்காத்துல கொஞ்சம் கூட சலுகை கிடையாது. ஏன் அல்லாஹ் தஆலா தரத்துல சலுகையை கொடுக்கல அப்படின்னு சொன்னா, மற்ற இபாதத்துகள் எடுத்துக்கிட்டோம்னா, தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வோடு தொடர்புடைய இபாதத். அதுல அடியார்கள் யாருமே கூட்டா வரமாட்டாங்க. ஆனா ஜக்காத்துல மட்டும் அது தன்னுடைய அடியாறுகளுக்கான ஹக்கு என்பதனால், அடியாறுகளுக்கான பங்கு என்பதனால் ரப்புல் ஆலமீன் அந்த ஜக்காத்துல என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா எந்த வித சலுகையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தரவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஜக்காத்தினுடைய ஆயத்துக்களை நம்ம படிச்சு பார்க்கணும். குதுமின் அம்வாலின் சதகா, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட யா ரசூலல்லாஹ் உங்களுடைய சமூகத்தினர்களிடமிருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுங்க,
அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடமிருந்து ஜக்காத்தை நீங்க எடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஜக்காத்தை எடுங்க அப்படின்ன உடனே செல்வந்தர்களுக்கு என்ன தோணும்? பொதுவா நம்ம காசு போகுதே அப்படின்னு நாம யோசிப்போம். ஜக்காத்துனா கட்டாயமா கொடுக்கணும் அப்படின்றப்ப, ஏன்னா பல விஷயங்களை இழக்கக்கூடிய, எத்தனை ரக்காத்தினாலும் தொழுகக்கூடிய நாம் பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது ஷைத்தான் செய்வான், கொஞ்சம் அதிகமாக நஃப்ஸை என்ன செய்வான்னு சொன்னா ஆட்டி படைப்பான். அப்ப செல்வந்தர்கள் அவங்க உள்ள செல்வத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லப்ப செல்வந்தர்கள் என்ன நினைப்பாங்க, சரி நாம இவ்வளவு நாள் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசுல இப்படி எடுத்துட்டு போய் கொடுக்கறதா அப்படின்ற மாதிரி நாம யோசிக்கலாம், சில செல்வந்தர்கள் யோசிக்கலாம். ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு மன நிம்மதியை தரான் தெரியுமா? துத்தஹீரும் துஸக்கீஹும், நபியே நீங்கள் எடுக்கக்கூடிய ஜக்காத்தினுடைய தொகை என்பது அவர்களை பரிசுத்தப்படுத்தும், அவர்களை சுத்தப்படுத்தும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை, ஒரு ஆறுதல் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அப்படியும் ஆறுதல் படலையா? நபியே வஸல்லி அலைஹிம், நீங்க அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக, நீங்க செய்யக்கூடிய துஆ ஸகனுல் லஹும், அது அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். மற்ற இபாதத்துகள் எல்லாத்திலையும் அல்லாஹ் தஆலா இவ்வளவு ஆழமா விளக்கி ஆறுதலை மற்ற இபாதத்துகள்ல சொல்லல. ஆனா ஜக்காத்துன்னு வரும்போது மட்டும் நாம கொடுக்க சொல்ற கட்டளை அல்லாஹ் வைத்து விட்டா கட்டளையை அல்லாஹ் தஆலா கொடுத்தனால கண்டிப்பா கண்ணை மூடிட்டு செய்யணும். அப்படி இருந்தும் மன நிம்மதிக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த இபாதத்துல ஒரு கட்டம் மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் தஆலா ஆறுதலை தருகிறான் என்று சொன்னால், ஜக்காத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்முடைய சமுதாயத்தினர்கள் எந்த அளவுக்கு நாம கட்டமையில கரெக்டா இருக்கணும் அப்படின்றத யோசித்து பார்க்க வேண்டும். ஹதீஸ்ல வருது, மானியு ஜக்காத்தி ஃபின்னார், ஜக்காத்து கொடுக்காதவன் நரகவாசின்னாங்க. நரகத்துல நுழையக்கூடிய ஒரு சில நபர், முதல்ல யார் நுழைவா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபர்களை பட்டியலிடுகின்ற பொழுது அதுல ஒரு ஆள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, து தர்வத்தின் மாலின், அவருக்கு செல்வம் இருக்கின்றது, வசதி வாய்ப்பு இருக்கின்றது, வலம் யுஅதி ஹக்கஹு, ஆனா அந்த செல்வத்திற்கான வசதி வாய்ப்பிற்கான கடமையை தங்களுடைய அடியார்களுக்கு மத்தியில் நிறைவேற்றாத நபர்கள் நரகத்தில் முதலாவதாக நுழைவார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு தொழுகையில் ஆர்வம் காட்டுகின்ற எத்தனை நபர்கள் என்ன செய்யறோம் சொன்னா, ஜக்காத்துன்னு வரும் பொழுது நான் முன்னாடி சொன்னது 4 விஷயத்தை கவனிக்க தவறிடுறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து 3 தடவை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் லா ஸதகத லிமன் ஸகாத்தலா, யார் ஜக்காத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு தொழுகை கிடையாது, தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படியா அப்படின்னாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ் லா ஸலாத்த லிமன் லா ஸகாத்தலா, யார் ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ அவருடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னதாக ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடியுது. 5 விஷயத்தை நாம செய்ய தவறினால் அல்லாஹ் தஆலா 5 விஷயத்தை செய்ய தவறுவார். இதுல மன்அ ஜக்காத், யார் தங்களுடைய பொருளுக்கான பொருளாதாரத்திற்கான ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்றவில்லையோ, மனஅல்லாஹு ஹிஃபுல மாலிஹி மினல் ஆஃபாத்தி, அவருடைய பொருளாதாரத்தை ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா தடுத்துக் கொள்வான் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல திடீரென்ற செலவு, அதே மாதிரி எதிர்பார்க்காத நோய்கள் இன்னைக்கு அதிகமாயிருச்சு. உளவியல் ரீதியாக உலகளாவியல் அளவுல நடத்தப்பட்ட ஆய்வு என்னன்னு சொன்னா, யார் பொருளாதார விஷயத்துல கொஞ்சம் விசாலத்தன்மையோடு நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இதய துடிப்பு சீராக இருக்கும்னு இன்னைக்கு ஆய்வுகள்ல சொல்றாங்க. பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு இதய நோய்கள், கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லக்கூடிய இதய நோய்கள் இன்னைக்கு அதிகமாகி வருவதற்கான சூழல், புது புது நோய்களை நம்ம கேள்விப்படுறோம். எந்த சமூகத்தில் ஜக்காத்து கொடுக்காமல் தடுக்கப்படுகின்றதோ அந்த சமூகத்துல புது புது நோய்கள் உருவாகும் அப்படின்னு ஹதீஸ்கள்ல இருக்குது. இன்னைக்கு நம்ம செல்வத்தை பாதுகாக்கிறதுக்கு அல்லது சம்பாதிச்ச அந்த ஆசையில பொருளாதாரத்தின் மீது உண்டான அந்த பற்றில என்ன செய்யறோம்னா, பாதுகாப்பதற்கு நிறைய நடவடிக்கைகளை நாம மேற்கொள்றோம். ஒன்னே ஒன்று மட்டும் நாம விளங்கிக்கணும், நம்முடைய செல்வத்தை, அது நம்முடைய செல்வம் அல்ல, அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க். எங்கேயும் அல்லாஹ் நீங்கள் சம்பாதித்தது அப்படின்னு சொல்லல, அல்லாஹ் கொடுக்கின்ற ரிஸ்கை அதை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஹக்காக இருக்கக்கூடிய ஜக்காத்தை நாம் என்ன செஞ்சோம்னு சொன்னால் சரியான முறையில் நிறைவேற்றி விட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நம்ம நத்தா ஜக்காத்த மாலிஹி, தங்களுடைய ஜக்காத்தினுடைய விஷயத்தை சரியான முறையில நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னா தஹபானு ஷர்ருஹு, அந்த செல்வத்திற்கு எந்தவித தீங்கும் வராதுன்னு நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்டமா சொன்னாங்க, ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸகாத்தி, உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பேங்க்ல கொண்டு போய் வச்சல்ல,
அல்லது அதை வேறு சில பொருட்களாக மாற்றி வீடுகளில் சேமித்து வைப்பது பாதுகாப்பு அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸ்ஸிம் அம்மாலுக்கும், உங்களுடைய செல்வங்களை, பொருளாதாரத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பி ஸகாத்தி, ஸகாத்தை கொடுப்பதன் மூலம் நீங்க என்ன செஞ்சுக்கணும், உங்களுடைய செல்வங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சில நிறுவனங்கள்ல அதிகமான செல்வங்களை தொலைத்த சமூகம் நம் சமூகம். சில நபர்கள்ட்ட பொருளாக நகைகளாக ஏமாந்த அதிகமான சமூகமாக நம் சமூகம் மாறி வருகின்றது. சில வங்கிகளில் அதிகமான மோசடி நடக்கப்படுகின்றது. அந்த மோசடிகள்ல அதிகமாக பறிகொடுத்த நகைகள் நம் சமுதாயத்தினருடைய நகைகள். வருத்தத்திற்குரிய விஷயம், சில ஆய்வுகள் நடத்துகின்ற பொழுது அதிகமாக கடைகளில் அடகு வைக்கப்பட்டிருக்கின்ற நகைகள் என்ன நகைகள் சொன்னா நம் சமுதாயத்தினருடைய நகைகள் தான். ஒருபுறம் செல்வந்தர்கள் இவர்களை கவனிக்க தவறிவிட்டார்கள் என்பதையும் தாண்டி நாம் எவ்வளவு சேர்த்து வச்சாலும் அதற்கான ஸகாத்தை கொடுக்காத பொழுது அதுக்கு பாதுகாப்பு கேரண்டி கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் அது நம்மை விட்டு சென்றுவிடும். அதனாலதான் அல்லாஹு தஆலா அந்த செல்வந்தர்களை குறித்து அல்லது செல்வம் குறித்தவர்களை குறித்து சொல்லும், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸாயிலி வல் மஹ்ரூம், செல்வம் படைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அந்த 2% கேட்பவர்களுக்கும் கேட்காமல் தாங்கள் அறிந்த ஒரு ஆளு கேட்கல, ஆனா அவருக்கு தெரியுது அவர் தேவையுடையவராக இருக்கிறார் என்று இருந்தாலும் அவருக்கான பங்கு செல்வந்தர்களுடைய செல்வத்தில் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தருகின்றார். ஜக்காத்து நாம ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கிறோம். ஜக்காத் என்பது அது பெறுபவர்களை அதிகமாக்கக்கூடிய ஒரு திட்டம் அல்ல. வருஷம் நாம கொடுக்கிறோமே. இன்னும் பாருங்க, நம்ம சமுதாயத்துல யாசகம் கேட்பவர்கள், வெளியேருந்து வர்றவங்களை விடுங்க, நம்ம மஹல்லாக்கள்ல யாசகம் கேட்பவர்கள், நம்ம குடும்பங்கள், நம்ம சொந்தக்காரங்களை யோசிச்சு பாருங்க, அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஸகாத் என்பது முழுக்க முழுக்க இப்படி வாங்குபவர்களை அதிகமாக்கக்கூடிய திட்டம் அல்ல, வாங்குபவர்களை குறைத்து வழங்குபவர்களை அதிகமாக்கக்கூடிய திட்டம் தான் ஸகாத்தினுடைய அந்த திட்டம். யூதர்கள் ஸகாத்தை கொடுக்க நிறைய, நம்ம சமுதாயத்திற்கு மட்டுமல்ல முன் சென்ற அதிகமான சமுதாயத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஸகாத்தை கடமையாக்கி இருக்கின்றான். அந்த சமுதாயம் ஸகாத்தை கொடுக்க தவறுகின்ற பொழுது, அது கொடுக்க மறுக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா புது புது வியாதிகளை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றான். ஏன்னா வறுமை அப்படின்றது ஒரு சமுதாயத்துல வறுமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா காதல் கப்புற யகூன குஃப்ரா, வறுமை வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு சமுதாயத்தினர்கள் வறுமையுடையவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் அவர்கள் இறை மறுப்புக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஸகாத்தை நாம கணக்கிட வேண்டும். ஸகாத்துடைய கணக்கெல்லாம் நமக்கு தெரியும், அது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதை தாண்டி அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம தவறாக விளக்கி வைக்கின்ற விஷயத்துல நாம விளக்கம் பெறணும். 2.5% நமக்கெல்லாம் தெரியும், எளிமையான முறையில கணக்கிடக்கூடிய ஒரு கருவிகள் இன்னைக்கு அதிகமாயிருச்சு. அந்த 2.5% நாம் நிறைவேற்ற வேண்டும். சரியான முறையில் கணக்கிட்டு சரியான நபர்களிடத்தில் நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இடையில எந்த மீடியேட்டரையும் நாம் வைக்கக்கூடாது. ஜக்காத்துல நாம செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். இன்னைக்கு சமுதாயத்துல திறமை இருந்தும் அதிகமான பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தங்களது படிப்பை தொடர முடியாத பிள்ளைகள். அடுத்த சமுதாயத்தினுடைய அந்த எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாத அதிகமான பிள்ளைகள் உருவாகி வரக்கூடிய சூழல் நம் சமுதாயத்துல, நம்ம மஹல்லால. இந்த ஜக்காத் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெளிவான விளக்கத்தோடு கணக்கிட்டு அந்த நபர்களிடத்தில் 8 பிரித்து கொடுப்பதை இமாம் பெருமக்கள் சொல்றாங்க. அந்த 8 கேட்டகரியில வரக்கூடிய 8 வகையினர்களை ஒரு வகையினரை தேர்ந்தெடுத்து ஒரு 10 நபர்கள், தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 10 நபர்கள் சேர்ந்து அவர் ஜக்காத்து பெறக்கூடியவராக இருக்கின்ற பொழுது அந்த நபரிடத்தில் கொண்டு போய் இந்த ஜக்காத்தினுடைய தொகையை கொடுத்து அவரை முன்னேற்றி அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல அவரை ஜக்காத்து கொடுக்கக்கூடியவராக, வாங்கக்கூடியவரிலிருந்து கொடுக்கக்கூடியவராக மாற்றுவதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நடைமுறைப்படுத்தி தந்த அந்த ஜக்காத்தினுடைய அந்த நடைமுறை. சில நபர்களை கொண்டு போய் ஜக்காத் என்ற பெயரில் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு தவறான வழிகாட்டுதல். முதல்ல ஜக்காத் அப்படின்றது நம்ம ஊர்கள்ல தான் கொடுக்கப்படணும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆளுநராக, யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்புகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, முஆதே நீங்க சேமிக்கக்கூடிய, நீங்க கலெக்ட் பண்ணக்கூடிய, சேகரிக்கக்கூடிய ஜக்காத்தினுடைய தொகையை என்ன செய்யணும்னு சொன்னா அந்த இடத்தில் தான் விநியோகம் செய்யப்பட வேண்டும்.
நம்ம ஊரில் அதிகமான ஏழைகளை வச்சுட்டு கொண்டு போய் ஜக்காத்தை ஏதோ ஒரு இடத்துல தெரியாத ஒரு நபருக்கு கொடுப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில், அதுவும் நம்ம சட்டத்தின் பிரகாரம் அது மக்ரூ, வெறுக்கக்கூடிய விஷயம். முஆத் பின் ஜபல் எப்படிப்பட்ட சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்தார்கள். எந்த ஒரு விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாத காலத்துல முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பிடுறாங்க. பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஒரு வருஷத்துல முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தான் வசூல் பண்ண ஜக்காத்துல 1/3 பகுதி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்க இருந்து மதீனாவுக்கு யமன்ல இருந்து மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்க இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா, உங்களை அந்த ஜக்காத்தை நீங்க எங்க சேமிக்கின்றீர்களோ அல்லது எங்கே திரட்டப்படுகின்றதோ அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு தானே கொடுக்கணும், நிறைய மதீனாவுக்கு கொடுக்குறீங்க. இல்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா பங்கு வச்சுட்டோம், எல்லாருமே ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நபர்களை நாங்க மாத்திட்டோம், மீதி இருக்கக்கூடிய விஷயத்துல 1/3 பங்கு நான் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். அடுத்த வருஷம் அந்த ஜக்காத்துல பாதி அனுப்பி வச்சாங்க. அப்போ இதே பதில் தான். அடுத்த வருஷம் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ஜக்காத்துல முழுவதையும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா மதீனாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு இங்கிருந்து கடிதம் எழுதுறாங்க, சரி உங்க இதுல யாராச்சும் வாலிபர்கள் தங்கள் திருமணம் முடிப்பதற்கு மகர் தொகையே இல்லாதவங்களா இருந்தா அவங்களுக்கு கொண்டு போய் இந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டியது இல்ல, ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சரி கடனாளிகள் யாராச்சும் இருந்தா கொடுக்க வேண்டியது, எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. வட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல விழாவில் இருப்பதற்கு சில நபர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியதான, எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. கொடுத்தது போகத்தான் என்ன செஞ்சேன், நான் மீதியை மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக வரலாறு. அப்ப ஜக்காத்தினுடைய தொகையை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னா நாம நம்ம உறவினர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அந்த 8 கேட்டகரியில உள்ளவங்க நம்ம உறவினர்கள். இன்னைக்கு வருத்தத்துக்குரிய விஷயம், ஒரு சின்ன மனக்கசவு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அவர் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னா ஜக்காத்தினுடைய தொகையை, கணிசமான தொகையை வெளியே இருக்கவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த 8 நபர்கள் நம்ம சொந்த பந்தத்துல யார் இருக்கிறா அப்படின்றத பார்க்கணும். சொந்த பந்தத்துல யாரும் இல்லையா, அப்ப அண்டை வீட்டார்கள்ல சொந்த பந்தம் இல்லாம யார் இருக்கான்னு பார்க்கணும். அவங்களும் இல்லையா, அவங்களும் ஜக்காத்து தகுதியானவர்களா இல்லைன்னு சொன்னா அடுத்து நம்ம ஊரை பார்க்கணும். குறிப்பாக நம்முடைய மஹல்லாக்கள் அப்படி யாரும் இருக்காங்களா அப்படின்றத நாம என்ன செய்யணும் சொன்னா பார்க்கணும். இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து சமுதாயத்தை ஏழ்மையே இல்லாத சமுதாயமா உருவாக்கணும்னா 4 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அதை கட்டமைத்தார்கள். முதல் விஷயம், செல்வந்தர்கள் அனைவரின் மீதும் கடமை, ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதியான அனைவரின் மீது கடமையான முதல் விஷயம் என்னன்னு சொன்னா அந்த 8 நபர்கள் அந்த என்ன செய்யணும்னு சொன்னா எங்க இருக்கிறாங்க அப்படின்றத இனம் காணுவது அந்த ஜகாத்து கொடுக்கிறதற்கு தகுதியானவர்களின் கடமை. 8 பேர் எங்க இருக்காங்க நாம தேடணும். 8 நபர்கள் இனம் காணுவதற்கு சமுதாயத்தினுடைய ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் மீது கடமை. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்க. ஒரு ஆள் வந்து திடீர்னு யார சொல்லடா நான் இந்த விஷயங்களை தான் ஜக்காத்து கொடுக்குறேன் அப்படின்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா இந்த பொருள் இவருக்கு தேவையுடையதாக இருக்கும், அதனால அவரை கூப்பிட்டு அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பரிமாற்றம் செய்தார்கள். செல்வந்தர்கள் அனைவரும் தங்கள் பகுதியில் இருக்கின்ற, குறிப்பா தங்களுடைய சொந்த பந்தங்கள்ல, தங்களுடைய தெருக்கள்ல, தங்களுடைய மஹல்லாக்கள்ல இருக்கிற ஏழைகளை இனம் காணுவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்வந்தர்களான ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் மீது கடமை. இரண்டாவது என்னன்னு சொன்னா அந்த ஜகாத்து கொடுக்கிறோமா இல்லையா அதை செல்வமாக கொடுப்பதை தாண்டி அவர்கள் அடுத்து ஜகாத்து கொடுப்பதற்கு எப்படி தகுதியுடையவர்களாக மாற்றுவது அப்படின்றத யோசிக்கணும். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு யாசகர் வர்றாரு, வந்த உடனே ரசூலல்லாஹ் எனக்கு குடும்பம் இருக்கு, குடும்பத்திற்கு எதுவுமே இல்லை, சாப்பிடுவதற்கு அல்லது சம்பாதிப்பதற்கு எதுவுமே இல்லை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சபையில கேட்கறாங்க, யாராச்சும் 2 திர்ஹம்களை இவருக்கு நீங்க கொடுங்க. அப்படிங்கும்போது ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்கள். 2 திர்ஹம்களை பெற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசகம் கேட்ட அந்த நபர்கிட்ட கொடுத்து ஜகாத்து சதகா சம்பந்தப்பட்ட விஷயத்துல சமுதாயத்தை எப்படி கட்டமைத்தார்கள் அப்படின்ற முன் உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து நாம பார்க்கணும். அப்ப 2 திர்ஹம்களை வாங்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யாசகர் கேட்டவர்கிட்ட கொடுத்துட்டு அப்பா ஒன்ன நீ உன்னுடைய குடும்பத்தினருக்கு உனக்கு உணவாக வைத்துக்கொள், 2வது 1 திர்ஹம் இருக்கல அதை வச்சு ஒரு கோடாரி வாங்கிட்டு வாங்க. போனவர் 1 திர்ஹம் வச்சு ஒரு கோடாரி வாங்கிட்டு வந்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வைத்து நீ என்ன செய்யணும்னு சொன்னா உழைக்க வேண்டும், உழைத்து அதன் மூலமாக உன்னுடைய குடும்பத்தினரை பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிங்கும்போது சில காலங்களுக்கு பின்னால அதே யாசகம் கேட்ட எதுவுமே இல்லை அப்படின்ட்டு வந்த யாசகம் கேட்ட அந்த நபர் ஒரு பெரும் தொகையை எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வைத்து யா ரசூலல்லாஹ் இதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையில் நான் தர்மம் செய்கிறேன் அப்படின்று சொல்லுகின்ற அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தினரை உருவாக்கினார்கள்.
அப்ப சக்காத்து சதகா சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம கொடுக்கும் பொழுது அந்த நபரை அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல கொடுக்கக்கூடிய நபராக மாற்றக்கூடிய அந்த ஒரு விஷயம் செல்வந்தர்கள் சகாத்து கொடுக்கக்கூடியவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். மூன்றாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவ்வப்போது இந்த மாதிரி திடீர்னு சூழல் ஏற்படும் பொழுது அல்லது திடீர்னு என்ன செய்யறாங்க, நல்லா பொருளாதாரத்துல உயர்ந்த கட்டத்துல இருக்காங்க, திடீர்னு சில காரணங்களால் பொருளாதாரத்தை அப்படியே இறங்கும் பொழுது அதை அரவணைக்கக்கூடியவர்களாக செல்வந்தர்கள் சகாத்து கொடுக்கக்கூடியவர்கள் மாறுகின்ற பொழுது அந்த நபர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து எல்லாம் தர சொர்க்கத்துல தரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி 700 ஒட்டகங்களோடு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, கொஞ்சம் பஞ்சமான காலம், 700 ஒட்டகத்தில் வியாபார பொருட்களோடு மதீனாவிற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா நுழைகின்ற பொழுது ஒரே சலசலப்பு, 700 ஒட்டகம் உள்ள வருது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, இந்த மாதிரி என்ன ஒரே சவுண்டா இருக்கு அப்படிங்கும் பொழுது, அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் 700 ஒட்டகங்களோடு மதீனாவிற்குள் நுழைகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பவர் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல அப்படியே சந்தோஷத்துல தவழ்ந்து தவழ்ந்து சந்தோஷத்தில் குதித்து குதித்து சொர்க்கத்தில் நுழைபவராக நான் கண்டேன் அப்படின்ற ஹதீஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே அவங்க போய் நேரா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. உடனே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இப்படி ஒருபட்ட ஒரு சுப செய்தியா, இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான சொர்க்கத்துல சந்தோஷத்துல தவழ்ந்து தவழ்ந்து குதித்து குதித்து நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுக்கிறானா, இதோ என்னுடைய 700 லாபத்திற்கு வந்த ஒட்டகங்கள் அனைத்தையும் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கு இப்பொழுதே நான் தானமாக கொடுக்கிறேன் என்று அந்த சஹாபி சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, இந்த மாதிரி சூழல் அறிந்து ஏழைகளுக்கு உதவுகின்ற இந்த குணம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்தில் இருந்ததால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இப்படிப்பட்ட சுப செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த ரமலானுடைய நாட்கள்ல நாம மற்ற விஷயங்கள்ல எப்படி ஆர்வம் காட்டுகின்றோமோ அதே போன்று ஜகாத்தை மார்க்கம் நமக்கு காட்டி தந்த நடைமுறையோடு நடைமுறைப்படுத்தி சமுதாயத்தை ஜகாத்தின் மூலமாக சமுதாயத்திலிருந்து வறுமையை ஒழித்து எல்லா ஏழைகளையும் ஜகாத்து வாங்குவதிலிருந்து மீட்டெடுத்து ஜகாத்து வழங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா மாற்றி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.